அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம தினமும் குரான் வசனங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஹதீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய சேனலில் வந்து ஹதீஸ் போடுறாங்க, ஹதீஸ் கேட்டிருப்பீங்க. நம்ம திரும்ப திரும்ப ஹதீஸே பார்க்க வேண்டாம், குர்ஆன் வசனங்களும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து 2வது அத்தியாயத்தில் வந்து முதல் வசனங்கள் பார்க்கலாம். முதல் வசனங்கள்லேருந்து அத்தியாயம் அல் பக்ரா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலீஃப் லாம் மீம். இது அல்லாஹுவின் வேதமாகும். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும். பயபக்தி உடைய அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் முறைப்படி கடைபிடித்து வருவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவும் செய்வார்கள். நபியே, இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், உமக்கு அருளப்பெற்ற இவ்வேதத்தின் மீது உமக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தாம் தங்கள் ரப்பில் நின்றுமுள்ள நேர்வழியில் இருப்பவர்கள். மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். நிச்சயமாக எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது அவர்களுக்கு நீர் எச்சரிக்காவிட்டாலும் இரண்டும் அவர்களுக்கு சமமேயாகும். அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களின் இதயங்களின் மீதும் அவர்களின் செவிப்புலன்களின் மீதும் முத்திரை வைத்துவிட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வைகளின் மீது திரை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. இன்னும் மனிதர்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று நாவினால் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் இதயத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல. இவ்வாறு கூறிய அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்றுவதற்காக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் இதை உணர்ந்து கொள்வதில்லை. அவர்களுடைய இதயங்களில் வஞ்சகம் எனும் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. திருக்குரான் வசனம் அல் பக்ரா 2வது அத்தியாயத்திலேருந்து வசனங்கள் 1லிருந்து 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் டெய்லி ஒரு 10 வசனங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.